ஓகே, சங்கமருவிய காலத்தை முக்கியமா பாருங்க சரியா. இந்த முறை வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. சங்ககாலம் வராது, சங்கமருவிய காலம் வரலாம் சரியா. வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. நல்லா 25 பேப்பரை வழியா பாருங்க. நம்ம செய்வோம், பாஸ் பேப்பர் தனியா ஒரு கிளாஸ்ல செய்வோம், தொகுத்து கடைசியிலும் செய்வோம். இப்பயும் நம்ம செஞ்சு கொண்டு தானே போறோம், அதனால பிரச்சனை இல்லை சரியா. பாஸ் பேப்பருக்குன்னு ஒதுக்கி இன்னொருக்கா நம்ம என்ன செய்ய தேவையில்லை, மெனக்கட தேவையில்லை. ஆனா லாஸ்ட்லயும் செய்வோம். இன்னைக்கு பார்க்க போறது பல்லவர் காலம். சொன்னேன் நான் உங்களுக்கு, சங்கமருவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம் சரியா. அதோட நாயக்கர் காலம். இந்த 4 காலமும் முக்கியமானது, வரலாம். இந்த முறை வாரத்துக்கு உரிய சான்சஸ் இருக்கு சரியா. அப்ப இந்த 4 இதையும் வடிவா பார்த்துட்டு போங்க. அதோட இன்னொரு கேள்வி எக்ஸ்ட்ராவா நான் என்ன சொன்னேன், நீங்க இலக்கணத்தை கையில வச்சுக்கோங்க. 8ஆம் வினா நான் படிப்பிப்பேன். இந்த இலக்கணம் கொஞ்சம் முடிஞ்சோன்னே 8ஆம் வினா என்ன செய்வேன், நான் உங்களுக்கு படிப்பேன். சோ அதுல எந்த மாற்றமும் இருக்காது சரியா. 4ஆம் தொடர்ந்து தானே, இனித்தான் 8ஆம் வினா உங்களுக்கு வரும். அதை நான் இனி படிப்பேன். பல்லவர் காலம். இந்த பல்லவர் காலத்தை பாத்தீங்கன்னா ஏற்கனவே படிச்ச 2 காலத்துக்கும் இந்த பல்லவர் காலத்துக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. என்ன டிஃப்ரெண்ட் சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சாக்கள். பல்லவர் காலம் ஏற்கனவே பார்த்த சங்ககாலம், சங்கமறிவே காலம். சங்ககாலத்துக்கு என்ன பிரதான பாடுபொருள் சொல்லுங்க. சங்க காலத்துக்கு என்ன பிரதான பாடப்பொருள்? காதல் ஒழுக்கம். காதலும் வீரம் ரெண்டும் சரியா. காதலும் வீரமும் தான் என்ன, அகம்பூரம் ரெண்டுமே. காதலும் வீரமும் தான் சங்க காலத்துல பிரதான பாடுபொருள். சங்கமறிவே காலத்துல இது மாறி என்ன வந்துச்சு, அறம் பிரதான பாடுபொருளாக வந்துச்சு. அறம். இது ரெண்டுமே மாறுபட்ட ஒரு கருத்தாத்தான் பல்லவர் காலத்துல என்ன பிரதான பாடுபொருள், பக்தி. இந்த பக்தி திடீரென்று முளைக்கல பிள்ளைகளே, நல்லா வழங்கிக்கோங்க. இந்த பக்தி திடீரென்று முளைக்கல. சங்கமருவிய காலத்துல எழுந்த முதல் ஆழ்வார்களது அந்த பாடல்களும், காரைக்கால் அம்மையாரது பாடல்கள் ஈக்கிதானே. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திருவிரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி, அந்த மாதிரியான பதிகங்களும் இந்த பக்தி இலக்கியம் வித்திட்டுச்சு. அதை நீங்க படிப்பீங்க. காரைக்கால் அம்மையாரோட சிறப்பு எழுத சொன்னீங்க, சில பேர் தான் 5க்கு 5 மார்க்ஸ் எடுத்தீங்க சரியா. நான் நோட்ஸ் படிவ தரேன் சரியா. காரைக்கால் அம்மையாரும் முதலாழ்வார்களும் பக்தி இலக்கியத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, விதை ஒண்ட போட்டுட்டு போனாங்க. விதையத்தான் போட்டாங்க. அந்த விதை முளைச்சு பெரிய மரமா வளர்ந்தது இந்த பல்லவர் காலத்துல. அப்ப வித்திட்டது எங்க, இங்க சங்கமருவிய காலத்துல. அது பெருசா வளர்ந்து மரமா விருட்சி அடைந்தது இப்ப இந்த பல்லவர் காலத்துல. அப்ப சங்கமருவிய காலத்துல தொடர்ச்சியாகத்தான் இந்த பல்லவர் காலம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன், சங்கமருவிய காலத்துல கடைசியில தோன்றின இந்த பக்தி இலக்கியங்கள் தான் பல்லவர் காலத்துல என்ன அதிகளவா தோன்றிச்சு என்று சொல்றாங்க. பல்லவர் காலத்துல என்ன அதிகளவாக தோன்றிச்சு. இதனால என்ன, இங்க அதிகளவான பக்திசார் இலக்கியங்கள் தோற்றம் பெற்றுச்சு. இதனாலதான் இங்க அதிகளவான பக்திசார் இலக்கியங்கள் என்ன செஞ்சது, தோற்றம் பெற்றுச்சு. இங்க இந்த பல்லவர் காலத்துல வாழ்ந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் என்ன செஞ்சாங்கடா, ஒரே இந்த மனுஷனை தானே பத்தி பாடுறது, மனிதனை பத்தி தானே பாடிட்டு இருந்தோம். மனிதன் காதலும் வீரமும் அவனை பத்தி தான் பாடிட்டு இருந்தோம். இந்த மனிதனை பத்தி பாடுறத விட தெய்வங்களை பத்தி, மானிட சக்தியை பாடுறதை விட மாண்புமிகு தெய்வங்களை பாடுறதே பெருமை, அவங்கள பாடுறதுதான் சிறப்பு, அவங்கள பாடுறதுதான் புகழ் என்று நினைச்சு கொண்டு என்ன செஞ்சாங்க, இந்த தெய்வங்களை புகழ்ந்து இறைவர்கள் அதாவது ஒவ்வொரு சமய தலைவர்கள், ஒவ்வொரு சமய கடவுள்களையும் புகழ்ந்து அவங்க என்ன செஞ்சாங்க, செய்யுள்கள் பாடினாங்க. செய்யுள்கள் என்ன செஞ்சாங்க, பாடினாங்க சரியா. அப்ப இதான் ஏன் இங்க அதிகளவான பக்தி இலக்கியங்கள் தோன்றிச்சுன்னா இதான் மெயினான காரணம். மொழி மானிடங்களை பாடுறதை விட, இம்மை புகழுடைய மானிடங்கள் பாடுறதை தவிர மறுமை புகழை எத்துகின்ற இறைவண்ட புகழை பாடுறதுதான் சிறப்பு, அதுதான் மேலானது என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, பக்தி இலக்கியங்களை அதிகளவு
என்ன செஞ்சாங்க, இயற்றினாங்க. சரியா, விளங்கிட்டா? அப்ப இதான் அதோட அத்திவாரம், பேஸ்மெண்ட். சரியா, இதை வச்சு கொண்டுதான் வளரப்போகுது. இதை வச்சு கொண்டுதான் என்ன செய்ய போகுது, வளரப்போகுது. இந்த பல்லவர் காலம் கொஞ்சம் குழப்பமாயி. சரி, அதுல வடிவா இந்த கேள்வி விடைகளை என்ன செஞ்சுக்கொள்ளணும், பார்த்து எழுதி வச்சுக்கொள்ளணும். சரி, அப்ப என்னண்டு இதுல அதிகளவான பக்தி இலக்கியங்கள் தோன்றிச்சு, சொல்லுங்க ஒரு ஆள். ஏன் இது பிரதான காரணம் என்ன இப்ப சொன்னேன். பல்லவர் காலத்திலயா? ஓ, பல்லவர் காலத்துல ஏன் அதிகளவு பக்தி இலக்கியங்கள் தோன்றுச்சு? இப்பதான் சொன்னனே, மானுடண்ட பெருமையை பாடுறதை விட தெய்வம் மிகு, அதாவது புகழ்மிகு இறைவண்ட புகழ் பாடுறதை தான் பெருமையாக கொள்ளப்பட்டது. எந்த காலத்துல, பல்லவர் காலத்துல. அதனாலதான் அதிகளவான பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றுச்சு. இன்னொரு காரணம் என்ன சொன்னேன், இந்த காரைக்கால் அம்மையாரும் முதல் ஆழ்வார்களும் தொடக்கி வைத்த பக்தி இலக்கியங்களோட பண்பு. அதை வச்சு கொண்டுதான் என்ன செஞ்சாங்க, இவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. அதை வச்சு கொண்டுதான் என்ன செஞ்சாங்க, இவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. சரியா, இப்ப பாருங்க, பல்லவர் காலத்துல என்னென்ன இலக்கியங்கள் எழுந்துச்சு, அதை எப்படி எப்படி வகைப்படுத்துற பார்க்கணும். சரியா, என்னென்ன இலக்கியங்கள் எழுந்துச்சு, அதை எப்படி வகைப்படுத்துற. சரி, பல்லவர் காலத்துல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பக்திசார் இலக்கியங்கள், பக்திசார் இலக்கியம். அதுலயும் சைவ பக்தி, வைணவ பக்தி என்று இருக்கு. சைவ பக்தி இலக்கியம், வைணவ பக்தி இலக்கியம். சைவ பக்தி இலக்கியம் வந்து நாயன்மார்களையும், வைணவ பக்தி இலக்கியங்கள் 9 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க தானே, அவங்களோட இலக்கியங்கள். அப்ப சைவ, நீங்க இப்ப கேட்டு வந்தா நீங்க அப்படி பிரிச்சு எழுதணும். சைவ பக்தி, வைணவ பக்தி என்று என்ன செய்யணும், பிரிச்சு வடிவா கொடுத்து எழுதணும். சரியா, சைவ பக்தி இலக்கியத்துல உங்களுக்கு தெரியும் திருமுறைகள். சரியா, 1 to 8 திருமுறைகள் வரும். சரியா, முதல் 3 திருமுறைகள் யார் எழுதினது, அப்படி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, 1 தொடக்கம் 3 வரையான திருமுறைகள் வந்து தேவாரம். சரியா, தேவாரத்தை யார் எழுதினது, திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். அப்படி இல்லாட்டி நீங்க இப்படியும் எழுதலாம், என்ன, திருஞான சம்பந்தரது முதல் 3 திருமுறைகள், திருஞான சம்பந்தரது முதல் 3 திருமுறைகள். அடுத்தது என்ன, திருநாவுக்கரசு நாய், திருநாவுக்கரசுட 4, 5, 6. சரியா, 4, 4லிருந்து 5 வந்து திருநாவுக்கரசு. யார, திருநாவுக்கரசு. அதே மாதிரி 7, 8 இருக்கு. சரியா, 7 வந்து சுந்தரமூர்த்தி. வர்ற பேர்ல கொஞ்சம் உங்களுக்கு வாயில வராது, ஆனா வச்சுக்கோங்க. சரியா, சுந்தர மூர்த்தி. 8ஆம் திருமுறையில தான் நம்மட சிலபஸ்ல இருக்கிற திருவாசகம், திருக்கோவையார், மாணிக்க வாசகர். திருவாசகம், திருக்கோவையார் வரும். நீங்க இதை விட சிம்பிளா நீங்க எழுத போறீங்க, இதெல்லாம் மிஸ் கஷ்டம் அப்படின்னாலும் இன்னொரு வழி இருக்கு. என்ன வழிண்டா பிள்ளைகளே, எப்படி எழுதுங்க, பக்திசார் இலக்கியம் என்று போட்டு நாயன்மார்களது, சரியா, திருமுறைகள், நாயன்மார்களது திருமுறைகள். சரியா, அதுக்குள்ள எல்லாம் இன்குலூட் ஆகும். அதே மாதிரி மாணிக்க வாசகரது திருவாசகம், அடுத்தது என்ன, திருக்கோவையார். சரியா, திருக்கோவையார். அதே மாதிரி திருக்கையாள ஞான உலா, திருக்கையாள ஞான உலா சேரமான் பெருமாண்ட திருக்கையாள ஞான உலாவும் பொன்மன்ன தந்தாதி. சரியா, பொன்மன்ன தந்தாதி. அடுத்தது திருமூலர்ட திருமந்திரம், திருமூலர்ட திருமந்திரம், திருமூலர்ட திருமந்திரம் அப்படின்னு போட்டுட்டு கடைசியா ஆழ்வார்களது 4000 திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தம். நான் ஷோர்ட்டா எழுதுறேன், நீங்க வடிவா எழுதணும். சரியா, 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு ஷோர்ட்டா என்ன செய்யலாம், எழுதலாம். இல்லாட்டி நீங்க இதை என்ன செய்யலாம், இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க என்ன செய்யலாம், விளக்கியும் எழுதலாம். பெரியாழ்வார் வந்து பெரியாழ்வார் திருமொழி, திருப்பல்லாண்டு எழுதிக்கிறார். சரியா, ஆண்டாள் வந்து என்ன தெளிக்கிறா, திருப்பாவை, நாச்சியார், திருமொழி. இந்த நோட்ஸ் இருக்கா உங்ககிட்ட, இல்லாட்டி நான் போடுவா? இருக்கு நோட்ஸ் என்கிட்ட. மிஸ் போட்டு விடுமா? சரி, ஓகே. பெரியாழ்வார் திருமொழி அதுலயே வருது, பாடமாக்குறது இங்க. பெரியாழ்வார் திருமொழி,
திருப்பல்லாண்டு. ஆண்டாள், ஆண்டாள்ல நாச்சியார் திருமொழி, திருப்பாவை. சரி, அதே மாதிரி தொண்டரடி பொடியாழ்வார். சரியா, தொண்டரடி பொடியாழ்வார் வந்து திருமாலை, திருமாலை திருப்பள்ளி எழுச்சி, திருப்பள்ளி எழுச்சி. சரியா, அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் என்னன்னு தெளிக்கிறாண்டா, பெரிய திருமொழி. இவதான் கொஞ்சம் கூட எழுதிக்கிறார். பெரிய திருமொழி, திருவள்ளுக்கூற்றிருக்கை, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல். அப்படியே ஓர்டர் படி வரும். நீங்க ஒரு ஓர்டர் படியில ஞாபகம் வச்சா சரி. சரியா, அது யாரு? திருமங்கை ஆழ்வார். சரி, அடுத்தது குலசேகர ஆழ்வார் ஒரே ஒரு இலக்கியம் தான் படிச்சார். என்னது? பெருமான் திருமொழி, பெருமான் திருமொழி. சரியா, அதே மாதிரி நம்மாழ்வார், நம்மாள் வந்து திருவிருத்தமம், திருவாசிரியம், திருவாசிரியம். அதே மாதிரி திருப்பானாழ்வார் நம்மட சிலபஸ்ல இருக்கி அமலநாதி பிரான் என தொடங்குற பதிகம், அமலநாதி பிரான் என தொடங்குற அந்த பதிகம். அதே மாதிரி திருமலி இசையாழ்வார், திருமலி இசையாழ்வார் வந்து நான்முக திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம், திருச்சந்த விருத்தம். மதுரகவி ஆழ்வார் கடைசியாரு? மதுரகவி ஆழ்வார் வந்து கண்ணினுள் சிறுத்தாம்பு என தொடங்குற 11 பாட்டு, கண்ணினுள் சிறுத்தாம்பு என்று தொடங்குகின்ற 11 பாட்டு. சரியா, இவளம் வந்து பக்திசார் இலக்கியங்களுக்குள்ள வரும். அதுல இந்த ஆழ்வார்கள் அது வந்து வைணவ பக்தி இலக்கியத்துக்குள்ள வரும். சரியா, ஓகேவா? ஓகே அது மட்டும் இல்லாம பக்திசார் இலக்கியம் இன்னொன்று இருக்கி, பக்தி சாராதது, பக்தி சாராதது. பக்தி சாராத இலக்கியங்கள்ல நந்தி கலம்பகம், சரியா, நந்தி கலம்பகம், முத்தொள்ளாயிரம். சரியா, பாருங்க, பக்தி சாராது இதெல்லாம். சரியா, பாண்டிக்கோவை, சரி, பாண்டிக்கோவை, பாரத வெண்பா, பாரத வெண்பா, உதயன் மாக்கதை அல்லது கொங்குவேளிர் மாக்கதைன்னு சொல்றது, உதயன் மாக்கதை அல்லது கொங்குவேளிர் மாக்கதைன்னு சொல்றது. சரியா, கொங்குவேளிர் மாக்கதை. இவளம் வந்து பக்தி சாரா இலக்கியம். இவளம் என்ன? பக்தி சாராத இலக்கியம். சரி, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இலக்கணம் இருக்கும் தானே, எல்லாத்துலயும் இலக்கண நூல்கள் வந்துச்சு. அப்ப இலக்கண நூல்களுக்கு என்ன வந்துச்சு? சங்கையாப்பு. சரி, சங்கையாப்பு, பாட்டியல் நூல், சரி, இறையனார் அகப்பொருள் உரை, இதுவும் அதுக்குள்ளதான். இறையனார் அகப்பொருள் உரை. ஓ, அந்த நந்திக்கலம்பகம் முத்தொள்ளாயிரம் இதுக்குத்தானே அதை வந்துட்டு போயிட்டு உலகியல் சார்பானவைன்னு சொல்றியா? ஓ, உலகியல் சார்பானவை. பக்தி சாராத இதுல என்ன பக்தியை தானே மெயினா வச்சிருந்தாங்க பாடுபொருளா. பக்தி பக்தி இல்ல அப்படின்னு பிரிச்சாங்க. நீங்க உலகியல் சார்பானதும் வரும். ஏன்னா இது வந்து முத்தொள்ளாயிரம், நந்தி கலம்பகம், பாண்டிக்கோவை அதெல்லாம் உலக வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட இதுதான் கூறுது, மனிதர்களை பத்தி தான் கூறுது. சரியா, அப்ப அதுவும் வரும். உலக வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி கூறுது, அதுவும் வரும். சரி, பல்லவர் காலத்துல பிரிக்கிறேன்டா உண்டு பக்தி. பக்தின்னா நீங்க அதுக்குள்ள எழுதுவீங்க. மத்தது நீங்க இப்ப கேக்குறாங்கன்னா இந்த விஷயங்கள் தான் வரும். அது உலக வாழ்க்கையா இருக்கணும் சரி, பக்தி சாராத இலக்கியம் என்றாலும் சரி, ஒன்றுதான். சரி, இப்ப இவ்வளம் வந்து இலக்கண நூல். அடுத்தது மூன்றாவது ஒரு பிரிவிற்கு சமண சமய நூல், இல்லாட்டி பிறமொழி நூல்னு சொல்லலாம். சமண சமய நூல். ஏன் இந்த சமண சமய நூல் வருதுண்டா, சங்கமருவி காலத்துல இதானே ஹைலைட் ஆயிருந்துச்சு. அட கொஞ்சம் தொடர்ச்சி இங்கேயும் இருக்கு. ஸ்ரீ புராணம், சரி, ஸ்ரீ புராணமும் கயசிந்தாமணி, சரி, இந்த 2 நூலும் சமண சமயத்தை பிரசன்ட் பண்ணுது. சரியா, ஸ்ரீ புராணம், கஜசிந்தாமணி அல்லது கயசிந்தாமணினாலும் ஒன்றுதான். சரி, இது ரெண்டும் சமண சமயத்தை என்ன செய்யுது? பிரசன்ட் பண்ணுது. இதுதான் என்ன? சங்ககால இலக்கியங்களை வகைப்படுத்துங்க, சாரி, பல்லவர் கால இலக்கியங்களை வகைப்படுத்துங்கன்னு வந்தா இதுதான். இப்படிதான் நீங்க என்ன செய்யணும்? வகைப்படுத்தி வச்சுக்கணும். இதையும் பாடமாக்கி வச்சுக்கணும். இதை நம்ம கொஞ்சம் மைண்டுக்கு எடுங்க.
ஏன்னா நீங்க கேள்விகள் பெரிய கேள்வி எழுதும் போது இந்த இலக்கியங்களை போட்டு நீங்க என்ன செய்யணும், விளக்க வேண்டி வரும். சரி, ஓகேவா? அப்ப இலக்கியங்கள் ஓகே டீச்சர். இந்த பல்லவர் சோழர் காலத்தை விட பல்லவர் காலத்துல குறையத்தான் இலக்கியங்கள். சரியா? பல்லவர் காலத்துல குறையத்தான், அதனால பிரச்சனை இல்லை. சரி சரி, இது முதலாவது கேள்வி. சரியா? இப்ப நான் போட்டது என்ன? முதலாவது கேள்வி வகைப்படுத்துற கேள்வி. ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். இப்ப இந்த பல்லவர் கால இப்ப பக்தி பக்தி இலக்கியம் என்று பிரிச்சோம் தானே. இந்த பல்லவர் காலத்துல பக்தி இலக்கியங்கள்ல பண்பு. சரி, நோட் பண்ணுங்க, பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணுங்க. பக்தி இலக்கியங்களோட பண்புகள். சரி, என்னென்ன பண்பு? நான் பாயிண்ட்ஸை சொல்லுவேன், விளக்கத்தை விளங்கப்படுத்து. சரி, உங்களுக்கு தெரியும் எந்த காலத்திலையும் இல்லாம பக்தி வந்து பிரவாகம் எடுத்து ஒரு ஆறு மாதிரி ஓடியது இந்த பல்லவர் காலத்துல. சரியா? பெருந்தொகையாக என்ன இந்த பல்லவர் காலத்துல பக்தி இலக்கியங்கள் எழுந்ததை போல எந்த காலத்திலும் என்ன செய்யல, வேற எந்த காலத்திலையும் பக்தி இலக்கியங்கள் அதிகளவாக எழல. இந்த காலத்துல தனித்துவமான பண்புகளை தன்னகத்தை கொன்ற தனித்துவமான பண்புகளை தன்னகத்தை கொண்டு இந்த பக்தி இலக்கியங்கள் விளங்கும். சரியா? அதை எப்படி எப்படி நாம வகைப்படுத்தலாம்ல? ஒன்று பொருள் மரபு. சரியா? ஒன்று என்ன? பக்தி இலக்கியங்களோட பொருள் மரபின் அடிப்படையில அவற்ற பண்புகளை எடுத்து சொல்லலாம். அதே மாதிரி அவற்றில பயன்படுத்தப்படுகின்ற இலக்கிய வடிவம், இலக்கிய வடிவத்துல வச்சுக்கொண்டு அதை நாம விளக்கலாம். அடுத்தது எடுத்துரைப்பு முறை. எடுத்துரைப்பு முறை. சரியா? ஒன்று பொருள் மரபை வச்சுக்கொண்டு அதுல பண்புகளை நம்மளுக்கு எடுத்து சொல்லிடும். அடுத்தது அதோட இலக்கிய வடிவம், என்னென்ன இலக்கிய வடிவங்களை யூஸ் பண்ணிருக்காங்க அதை வச்சுக்கொண்டும் நம்மளுக்கு எடுத்து சொல்லிடும். அதே மாதிரி எப்படி ஒரு விஷயத்த பக்தியை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கொண்டு நம்ம அதோட பண்புகளை என்ன செய்யலும், எடுத்து காட்ட இயலும். அதோட பண்புகளை என்ன செய்யலும், எடுத்து காட்ட இயலும். சரியா? விளங்கிட்டா? இப்படிதான் சொல்றது. பொருள் மரபுண்டு செல்லும் போது என்ன சொல்லுங்க பாப்போம். முதலாவது பாயிண்ட்ஸ் இது நோட் பண்ணிட்டீங்களா? ஒன்று பொருள் மரபு, இன்னொன்று இலக்கிய வடிவம், இன்னொன்று எடுத்துரைப்பு முறை. மூண்டை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறோம், சொல்ல போறோம். பண்புகளை விளக்க போறோம். சரி, பாப்போம். ஃபர்ஸ்ட் பொருள் மரபு. சரியா? பொருள் மரபு பல்லவர் காலத்துல பிரதான பொருள் என்ன சொல்லுங்க பாப்போம். பக்தி. பக்தி. அப்போ ஒரு பாயிண்ட்ஸ் வந்துட்டோம். பல்லவர் காலத்துல பொருள் மரபுல முதலிடம் பெறுவது என்னது? நம்மட பக்தி. பக்தின்ற என்ன பிள்ளைகளே? பக்தின்னு சொல்றதே வேற ஒண்ணும் இல்லை, ஒரு அன்பு. சரியா? ஒரு என்ன, ஒரு அன்பு தான். சரியா? பக்தின்னு சொல்றது இப்ப நாம இறைவன் மேல காட்டுற ஒரு அன்பு. சரியா? சங்க காலத்துல எப்படி இருந்துச்சு? அது மானிட காதலா இருந்துச்சு. பிறகு சங்கமருவிய காலத்துல பிற்பகுதியில தான் அது என்ன செஞ்சது, தெய்வீக காதலாக மலர்ந்து பிறகு பல்லவர் காலத்துல தொடர்ந்து என்ன செஞ்சுது, அது தெய்வீக காதலாக அப்படியே விருட்சமா வந்துட்டு. அப்ப சங்க காலத்துல மானிட காதலா இருந்தது, சங்கமருவிய காலத்தின் இறுதி பகுதியில தெய்வீக காதலாக மலர்ந்து பல்லவர் காலத்துல அது என்ன செஞ்சது, நல்லா விரிவடைஞ்சது. சரி, நல்லா என்ன செஞ்சது, விரிவடைஞ்சது. சரியா? இத வச்சுக்கொண்டு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் என்ன செஞ்சாங்கண்டா, நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இந்த பக்தியை வெளிப்படுறதுக்கு நாம சங்க காலத்துல என்னன்னு படிச்சோம், தலைவன் தலைவிய வச்சு, காதலன் காதலி அப்படி வச்சு அந்த உறவு முறைகள் வச்சு நாம சங்க காலத்துல படிச்சோம். சரியா? அப்படிதான் இலக்கியங்கள் செஞ்சாங்க. அதே மாதிரி இறைவனிடம் அவங்க அன்பு கொள்றதுக்கு இறைவனோடு பல உறவு முறைகளை கையாண்டு தம்மோட இறை அன்பை வெளிப்படுத்தினாங்க. சரியா? இறை அன்பை என்ன செஞ்சாங்க, வெளிப்படுத்தினாங்க. அப்ப என்ன, உறவு முறை. நோட் பண்ணுங்க, இப்படி சோட்டா எடுத்து வச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம். உறவு முறைகளை கையாண்டல். உதாரணம் என்ன? சரியா?
சம்பந்தரது பாடலை சொல்லலாம். நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? சம்பந்தரது பாடல். அதாவது பிள்ளைகளே, தாய் மகன் உறவு. சரியா? தாய் மகன் உறவு, தாய் பிள்ளை உறவுகளை ஏற்படுத்தி இறைவனோட அவங்க என்ன செஞ்சாங்க? நம்மட உரையாடல்களை மேற்கொண்டாங்க. சரியா? தன்னை தாயாகவோ இல்லாட்டி தன்னை குழந்தையாகவோ நினைச்சு இறைவனை தந்தையாக நினைச்சு என்ன செஞ்சாங்க? உருகி தம்மோட அன்பை வெளிப்படுத்தி என்ன செஞ்சாங்க? நாயன்மார்கள் அவங்களோட பக்தியை வெளிப்படுத்தினாங்க. அவங்களோட பக்தி என்ன செஞ்சாங்க? வெளிப்படுத்தினாங்க. அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு உதாரணம் சம்பந்தரது பாடல்களை இதை காணலாம், பாடலாம். அப்படிதான் விட எழுதுற மெத்தட். சரியா? அப்படிதான் என்ன விட எழுதுற மெத்தட். விளங்கிச்சா? அதே மாதிரி அப்ப முதலாவது பாயிண்ட் சொல்லிட்டேன். ஒரு பாயிண்ட்ஸ், 2 மார்க்ஸுக்குரிய பாயிண்ட்ஸ். சரியா? இது அறிமுகம், இது 2 மார்க்ஸுக்குரிய பாயிண்ட் சொல்லிட்டேன். சரியா? அடுத்தது, இப்ப நம்மளுக்கு தெரியும் கடவுளுக்கு உருவம் இல்லை. பொதுவா கடவுளுக்கு நம்ம கடவுளை யாரும் கண்ணால கண்டது இல்லை தானே. இப்போ ஒரு உருவம் இல்லாத ஒரு கடவுளுக்கு, சரி, ஒரு நாமமோ ஒரு பேரோ ஒரு உருவமோ இல்லாத கடவுளுக்கு, ஒரு இறைவனுக்கு 1000 திருநாமம் 1000 பெயர் வச்சு இறைவனது திருக்கோலத்தை கண்ணால பார்த்த மாதிரியே என்ன செஞ்சாங்க? பாடல்களை உருவம் கொடுத்து பாடினாங்க. பாடல்கள் என்ன செஞ்சாங்க? உருவம் கொடுத்து பாடி. அப்ப என்ன? உருவம் கொடுத்து பாடு, உருவம் கொடுத்தல். சரியா? உருவம் கொடுத்தல். அதாவது அவங்க இறைவனை கண்ணால பாத்திக்க மாட்டாங்க. அவங்களோட பேர் கூட தெரியாம இருக்கலாம், இறைவனுக்கு சரியான பேர் தெரியாம இருக்கலாம். ஆனால் அப்படி தெரியாட்டியும் அவங்கள கண்ணால பாக்காட்டியும் அவங்களுக்கு பேர், நிறைய பேர் வச்சு, 1000 பேர் வச்சு, சரியா, அவங்களுக்கு கண்ணால கண்ட மாதிரியே வர்ணிச்சு என்ன செஞ்சாங்க? பாடிக்கிறாங்க. வர்ணிச்சு என்ன செஞ்சுக்கிறாங்க? பாடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? பச்சை மாமலை போல் மேனி. நோட் பண்ணி வைங்க, இருக்காது. பச்சை மாமலை போல் மேனி 3 வைங்க. சரியா? யார்த? தொண்டரடி பொடியாழ்வார். தொண்டரடி பொடியாழ்வார்ட பாட்டு. அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? இறைவன் தோற்ற பொலிவினை வர்ணிச்சு பாடிக்கிறார். பச்சை மாமலை போல் மேனி. எப்படி பச்சை மாமலை இருக்குமோ, பச்சை பச்சையா அவர் பச்சை போல அப்படி பசுமையா அவரை மேனி இருக்குமா, கடவுளோட மேனி இருக்குமா என்று வர்ணிச்சு என்ன செஞ்சுக்கிறாரு? தொண்டரடி பொடியாழ்வார் பாடிக்கிறார். இதன் மூலம் என்ன செய்யலாம்? உருவம் கொடுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க? நம்மளோட பக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. பக்தி பாடல்களை உருவம் கொடுத்து பாடி இருக்கிறாங்க. சரியா? அப்ப இது ஒரு பாயிண்ட்ஸ். சரியா? ஒரு மார்க்ஸ். 2 மார்க்ஸ்ல ஒரு மார்க்ஸ். சரி, ஒரு பாயிண்ட்ஸுக்கு ஒரு மார்க்ஸ். சரி, அப்ப முதலாவது உறவு முறை, 2வது உருவம் கொடுத்து பாடி இருக்காங்க. விளங்கிட்டா? இப்ப விளங்குதா? உறவு முறை, உருவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டக்குன்னு விளங்கும். சரி, அதோட இந்த எக்ஸாம்பிள்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவம் கொடுக்கறதுக்கு தொண்டரடி பொடியாழ்வார், பச்சை மாமலை போல் மேனி. பச்சை மாமலை போல் மேனி. ஓகேவா? அழிக்கவா? அந்த உறவு முறையில சம்பந்தம் அது என்ன எக்ஸாம்பிள் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. உறவு முறை தாய் மகன் உறவு சம்பந்தர் பாடல். சரியா? தாய் மகன் நிறைய பேர் வரும், சும்மா நான் சொன்னேன் தாய் மகன் உறவு. சரியா? சரி, அடுத்த பாயிண்ட்ஸ். சரியா? அடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். முதலாவது உறவு முறை, 2வது உருவம் கொடுத்து படிட்டாங்க. சரியா? 3வது பாருங்க, இயற்கை வர்ணனை. இயற்கை வர்ணனை. சரியா? நோட் பண்ணுங்க. என்ன இயற்கை வர்ணனை? உங்களுக்கு தெரியும், இந்த பல்லவர் காலத்துல பிரதான பாடுபொருள் பக்தின்னு. இந்த பக்தின்னா கடவுளை பத்தி பாடுறது. அந்த கடவுளை பத்தி பாடும்போது கோயில், சரி, அந்த கடவுள் இருக்கிற அந்த கோயில் தலங்கள், சரி, அதையும் என்ன செஞ்சாங்க? சிறப்பிச்சு பாடினாங்க. அத இயற்கையால சூழ்ந்திருக்கும். அந்த இயற்கை வர்ணனைகள், இந்த கடவுள் இப்ப உள்ள இருக்கிறாருன்னா அந்த கடவுளை வர்ணிக்கிறதோட மட்டும் இல்லாம அவர் இருக்கிற தலத்தையும் இயற்கை சூழலையும் என்ன செஞ்சாங்க? வர்ணிச்சு பாடினாங்க. அவர் இருக்கிற தலத்தையும் இயற்கை சூழலையும் என்ன செஞ்சாங்க? வர்ணிச்சு பாடினாங்க. அதனால இந்த காலத்துல இயற்கை வர்ணனைகளும் என்ன செய்யுது? வடிவா காணப்படுது. வர்ணிச்சு ஒவ்வொரு பக்தி இலக்கியங்கள்ல இயற்கை வர்ணனையும் அதிகமாக காணப்படுது.
இயற்கை வர்ணனையும் என்ன செய்யுது, அதிகமாக காணப்படுது. இதுக்கு உதாரணம் நம்மட சம்பந்தர் தான். சரியா? சம்பந்தரோட ஒரு பாடல் பாருங்க. வலம் வந்த, தெரியுமா அந்த பாட்டு? வலம் வந்த மடவார் மடவார் கண்ட மாட மூன்று dot. வலம் வந்த மடவார் கண்ட மாட. சரியா? இந்த இப்படி ஒரு பாடல். இது உங்களுக்கு தெரியாட்டி வலம் வந்த என்று மூன்று dot வச்சு சம்பந்தறது வலம் வந்த மடவார் மூன்று dot வச்சு விரது பாடல்ல இதனை காணலாம். சரியா? விரத பாடல்ல என்ன செய்யலாம், இதனை காணலாம். சம்பந்தறது பாடல்ல முற்பகுதி என்ன செய்யும், இறைவனை பத்தி அவன் புகழை பத்தி பாடுமா. பிற்பகுதி இயற்கை வர்ணனையாகத்தான் அமைஞ்சிருக்குமாம். யார பாடல்? சம்பந்தரது பாடல்கள்ல பெரும்பாலும் முன்னுக்கு அவரை கடவுளை பத்தி தான் வர்ணிப்பாராம். பின்பகுதி என்ன, இயற்கை வர்ணனையாக இருக்குமா. பின்பகுதி தான் என்ன, இயற்கை வர்ணனையாக இருக்கும். சரி, அப்ப மூன்றாவது பாயிண்ட் சொல்லிட்டேன், இயற்கை வர்ணனை அது எப்படி இருக்கும்னு நீங்க இப்ப நான் சொன்னதை வச்சுக்கொண்டு விளக்குவீங்க. அதுக்கு உதாரணம் சொல்லிட்டேன் இது. சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த பாயிண்ட்ஸ் இப்ப இயற்கை வர்ணனை இருக்குன்னு சொல்லி தூது. சரி, தூது அடுத்தது எழுதுங்க. தூது என்ன பக்தி இலக்கியத்துல தூது வருதுன்னு யோசிக்க கூடாது. தூது சங்க காலத்துல என்னோட உயர்தினை தான் சங்க காலத்துல தூதுக்கு செல்லப்பட்டுச்சு. தூது கொண்டு உயிருள்ள பொருட்கள் தான் தூதா தோழி கொண்டு போவாள். சரி, அப்படி போச்சு. ஆனால் இங்க அகிரிணை என்ன, அகிரிணை பொருட்கள் தூதுக்கு என்ன செய்யப்படுது, கொண்டு செல்லப்படுது. தூதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கையாளப்பட்டிருக்கு. இத பாத்தீங்கன்னா சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா. சிறையாரும் மடக்கிளி, இந்த பாட்டெல்லாம் தெரியுமா? அப்படி இந்த பாட்டெல்லாம் போட்டு எழுதுறதா நீங்க? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எப்பயாச்சும் எக்ஸாம் எழுதிக்கிறீங்களா? சம்பந்தறது பாடல் இதுவும். சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா. சரியா? இதுல என்ன செய்யறாரு, கிளி என்ன செய்யறாரு, தூதுக்கு அனுப்புறாரு. யாரு? சம்பந்தர் கிளிய தூதுக்கு அனுப்புறாரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். இப்படி பாட்டெல்லாம் போட்டு நீங்க எழுதி உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வாருதா? நீங்க சங்கால கேள்வியோ ஏதோ செஞ்ச அப்படி எல்லாம் பாட்டெல்லாம் போட்டு எழுதுவீங்களா? பழமையா கேக்குறேன், ஒரு ஜெனரலா கேக்குறேன். ஓ டீச்சர். இல்ல புதுசா பாக்குற மாதிரி இருக்கிறீங்க, அதான் கேட்டேன். சரி, ஓகே டில்சா. அடுத்த பாயிண்ட்ஸ் தூது. அடுத்த பாயிண்ட்ஸ் மதுர பாவ சித்தரிப்பு. பாவனை முறை என்பீங்களா? பாவனை முறை அப்படின்னாலும் சரி, மதுர பாவ சித்தரிப்புனாலும் சரி. இது என்னண்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன, வெவ்வேறு வகையான பாவனை முறையில இறைவனை வணங்க என்ன செஞ்சாங்க, இறைவனை வணங்கி வந்தாங்க. நாயகி நாயகன், நாயகி நாயகன். சொல்லுங்க பாப்போம், இதுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம் டக்குண்டு. முன்னம் திருஞான சம்பந்தர், சாரி திருநாவுக்கரசுல முன்னம் அவளுடைய நாமம் கேட்டாள். இந்த பாட்டு ஞாபகமிக்கா? முன்னம் அவளுடைய நாமம் கேட்டாள். இது என்ன சொல்லுது, நாயகி நாயகி நாயகன் பாவனை. கடவுளை நான் சொன்னேன் தலைவன் தலைவின்னு முதல் சங்க காலத்துல இருந்த மாதிரி இங்க நாயகன் நாயகி நாயகனாகவும் இறைவனை என்ன நாயகனாகவும் என்ன நினைச்சு பாடினாங்க. தன்னை நாயகியாகவும் அவங்கள என்ன செஞ்சாங்க, நாயகனாகவும் கடவுளை நாயகனாகவும் நினைச்சு வர்ணிச்சு என்ன செஞ்சாங்க, பாடினாங்க. பாவனை முறையிலையும் என்ன செஞ்சாங்க, இந்த இலக்கியங்களை வச்சு பாடிருக்காங்க.
ஆண்டாளை குறிப்பிடலாம். நீங்க என்ன செய்யலாம்? ஆண்டாளை குறிப்பிடலாம். ஆண்டாள் என்ன செஞ்சா? தன்னை சொல்லுங்க பாப்போம். ஆண்டாள கதை தெரிஞ்சாக்கு இதெல்லாம் படிச்சு முடிச்சிருக்கணும். இப்ப ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கணும். 2020 ஆண்டாள் என்ன செஞ்சாண்டா, தன்னை நாயகியாக நினைச்சு கண்ணன் நீக்கிறான் தானே. கண்ணன் மீன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புல்லாங்குழலோட நிப்பாரு அவர். அந்த கண்ணனை வந்து நாயகனாகவும் கொண்டு என்ன செஞ்சுக்கிறா? இலக்கியங்கள் பாடிக்கிறா. இலக்கியங்கள் என்ன செஞ்சுக்கிறா? பாடி இருக்கிறா. சரி, உங்கள் வடிவா இலக்கியங்கள் அவ படிக்கிறது. தன்னை ஆண்டாள் தான் ஒரு உச்சகட்டம். அவ பத்தி நீங்க ஒரு முறை பாசபிள்ல கேள்வி வந்துச்சு. சரியா, இந்த முறை வந்தாலும் வரலாம். அவ 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 அவட முக்கியத்துவம் பத்தி கேட்டு வந்துச்சு. அவட அந்த தமிழ் நீங்க ஓஎல் எடுத்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சுங்க. அவளை படிச்சிருப்பீங்க. ஓஎல்ல தமிழ் லிட் எடுத்தா எழுதிட்டீங்களா? யாரும் தமிழ் லிட் எடுத்தா உங்களுக்கு ஏஎல் எடுத்தீங்களா? டீச்சர் ரிஸ்கா எடுத்தீங்க. அப்படி தமிழ் லிட் எடுத்தாங்களுக்கு தமிழ்லாம் கஷ்டமே இல்லை. ஓஎல்ல நீங்க எடுத்தாங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமே இல்லை. சரி, அதுல வந்து ஓஎல் சிலபஸ்ல இருக்கி கனவு காணுவா. ஆண்டாள் வந்து கனவு கண்டு இப்படி கண்ணன் வந்து என்ன கைப்பிடிச்சு கல்யாணம் முடிக்கிற மாதிரி எல்லாம் என்ன செஞ்சிரா? கனவு கண்டிக்கிறா. என்ன பாட்டுன்றது அக்கன்னு வர மாதிரி. மத்தளம் கோட் பரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமன் மைத்துனன் வந்து மதுசூதனன் கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழி. அப்படி வருது. எப்பயோ நான் படிக்கிற காலத்துல படிச்சு. சரி, சரியா, அப்படிலாம் சொல்றா. அதெல்லாம் அப்படி என்ன, இந்த ஆண்டாள் வந்து தன்னை நாயகியா நினைச்சு இறைவனை என்ன செஞ்ச? கண்ணனை நாயகனா நினைச்சு பாடிக்கிறா. அப்ப பாவனை முறை மூலம் என்ன செஞ்சுக்கிறாங்க? பக்தி இலக்கியங்களை அமைச்சிருக்கிறாங்க. சரியா, அது முக்கியம். சரி, அது என்ன முக்கியம். அதே மாதிரி வேற என்ன பண்புகள் சொல்ல இயலும்? இவளம் வந்து இந்த பொருள் மரபு, அப்படி பொருள் மரபுன்ற அடிப்படையில வரும். அடுத்தது இலக்கிய வடிவங்களை பாருங்க. பொருள் மரபு போதும். அடுத்து இலக்கிய வடிவத்துக்குள்ள பாத்தீங்கன்னா என்னென்ன இலக்கிய வடிவங்களை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க? சரியா, என்னென்ன இலக்கிய வடிவங்கள்? ஒன்று வெண்பாய. சரியா, வெண்பா, விருத்தம், கட்டளை, கலித்துறை, தமிழிசை. பல்வேறு யாப்பு முறைகள் என்ன செய்யப்பட்டிருக்கி? இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கி. வெண்பா, விருத்தம், கட்டளை, கலித்துறை, தாளிசை. இதுல விருத்தமும் கட்டளை, கலித்துறை இந்த மூன்றையும் தாக்கம் தான் அதிகமா இருந்துச்சு. சரியா, இறைவன் மீது அடியார் கொண்ட அன்பினை வெளிப்படுத்துறதுக்கு இசையோட பாடல்களை பாடுவதற்கு உகந்த ஒரு யாப்பாக விருத்தப்பா விளங்கிச்சு. விருத்தப்பா கொஞ்சம் என்ன ஹைலைட் ஆனது. சரியா, ஒரு அந்த பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு யாப்பாகத்தான் என்ன செஞ்சது? இந்த விருத்தப்பா விளங்கிச்சு. சரி, இந்த விருத்தப்பா என்ன செஞ்சது? விளங்கிச்சு. இது அடுத்து இந்த யாப்பு வடிவுகளை வச்சுக்கொண்டு நீங்க விளக்கு. சரி, அடுத்தது வந்து என்ன? இலக்கிய வடிவங்களுக்குல பதிகம், கோவை. சரியா, பதிகம், கோவை, வெண்பா, கலம்பகம், அந்த இலக்கியங்கள் பார்த்தமே. கலம்பகம், அந்தாதி, பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் இங்கதான் முளைக்குது. சரியா, உலா போன்ற பல இலக்கிய வடிவங்கள் என்ன செஞ்சது? தோற்றம் பெற்றுச்சு. பல இலக்கிய வடிவங்கள் என்ன செய்யுது? தோற்றம் பெற்றுச்சு. சரியா, இருந்தாலும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தமட உணர்ச்சிகளை அனுபவத்தின் பதிகத்தின் ஊடாகவே தான் என்ன செஞ்சாங்க? வெளிப்படுத்தினாங்க. பதிகத்தின் ஊடாகத்தான் தமட பக்தி அனுபவத்தை வெளிப்படுத்தினாங்க. இவ்வளவு தோன்றி இருந்தாலும் பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு பிரதானமான ஒரு இலக்கிய வடிவமாக இந்த பதிக அமைப்பு காணப்படுது. இந்த பதிக அமைப்பு என்ன செய்யுது? காணப்படுது. சரி, இப்ப இதை வச்சுக்கொண்டும் நீங்க இதை விளக்கணும். இதை வச்சுக்கொண்டும் என்ன செய்யலும்? விளக்க இயலும். சரியா, விளங்கிட்டா? அது மட்டும் இல்லாம வடமொழி, அங்கெல்லாம் தூய சங்க காலத்துல தூய தமிழ், இங்க கொஞ்சம் வடமொழி கலப்பு வருது. சரியா, வடமொழி இலக்கிய போக்கை தழுவித்தான் இந்த இலக்கியங்கள் அமையப்பெற்று காணப்படுது. இலக்கியங்கள் என்ன செய்யுது? அமையப்பெற்று காணப்படுது. அதனால இங்க வடமொழி செல்வாக்கு அதிகமா இருக்கு.
வடமொழி செல்வாக்கு என்ன பல்லவர் காலத்துல அதிகமாக இருக்கி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அதிகமாக இருக்கி. விளங்கிட்டா? இது இலக்கிய வடிவத்துக்குள்ள வரும். 3வது பாயிண்ட்ஸ் பார்த்தோம் தானே, எடுத்துரைப்பு முறை. அதை எப்படி எடுத்துரைக்கிறாங்க, பக்தியை எப்படி எடுத்து சொல்றாங்க மக்களுக்கு பார்த்தோம் தானே. அதுக்கு தானே இப்ப சொல்ல போறேன். ஒன்று என்னண்டா பிள்ளைகளே, ஒன்று தோழி தலைவி செவிலி கூற்றுகளாக அமைச்சு பக்தியை வெளிப்படுத்தினாங்க. சரியா? அகத்தினை வடிவில அமைஞ்சு என்ன செஞ்சாங்க, பக்தியை வெளிப்படுத்தினாங்க. சரியா? உதாரணத்துக்கு நம்ம மாணிக்க வாசகருடது திருவாசகத்தை சொல்லையிலும், திருவாசகத்தை என்ன சொல்லையிலும் சொல்லையிலும். சரியா? திருவாசகத்தை சொல்லையிலும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா, தமிழை வளர்க்கிறதுக்கு தமிழ்தான் முக்கியம், தமிழை வளர்க்க வேண்டி இருக்கிறதால தமிழை முதன்மைப்படுத்தி தமிழோடு இணைத்து என்ன செஞ்சாங்க, பாடல்களை பாடியிருந்தாங்க. சரியா? அது திருநாவுக்கரசோட பாடல்களை சொல்லி, திருநாவுக்கரசோட பாடல்கள் என்ன செய்யலும் சொல்லேலும். சரி, திருநாவுக்கரசோட பாடல்களை பொதுவா சொல்லிடும். சரியா? அது மட்டும் இல்லாம இயல், இசை, நாடகம், ஓவியம் போன்ற கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செஞ்சாங்க, இந்த பக்தி இலக்கியங்களை படைச்சாங்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கடவுளை பத்தி பாடுறேன்டா அவர் இருந்த தலம், சரியா, அதுல இருந்த கலைகள் எல்லாத்தையும் பத்தி தான் அதுல என்ன செஞ்சாங்க, பாடினாங்க. அப்ப எல்லா கலைகளும் என்ன செய்யுது, வளர்க்கின்ற ஒரு இடமாகவும் காணப்பட்டுச்சு. எல்லா கலைகளும் வளர்கின்ற ஒரு இடமாகவும் என்ன செஞ்சுது, காணப்பட்டுச்சு. ஓகே, அப்ப இதுதான் என்ன கேள்விக்கு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், பல்லவர் கால பக்தி இலக்கியங்களோட பண்பு. சரி, வெறும் பக்தி இலக்கியம், பக்தி சாரா இலக்கியம் இல்ல, பக்தி இலக்கியங்களோட பண்புகள். சரி, விளங்கிட்டா? ஓ டீச்சர். ஓகே, டில்ஸா வெரி குட். அத நீங்க சொல்லிருக்கீங்க, அதை பாட்டு மத்தளம் கொட்ட பாட வெரி குட். என்னண்டா, எனக்கு ஓயில் செமினாருக்கு செய்ய கேட்டு வந்துச்சு தமிழ், கொஞ்சம் டச்சில் தானே, ஓயிலோட பெருசா டச்சில். சரி சரி, செமினார் செய்வோம், இலக்கணத்தை செய்வோம் என்று கொஞ்சம் பேப்பரை தட்டி ரெடி பண்ணுவோம்னு பார்க்க கொஞ்சம் தலை சுத்திரமா இருந்துச்சு. ஏன்டா இப்ப ஏஎல் கண்டினியூவா ஏஎல் தானே செஞ்சுட்டு இருக்கேன், கண்டினியூவா ஏஎல செஞ்சுட்டு திடீர்னு ஓயிலுக்கு போய் பார்க்கும்போது ஓயல் அவ்வளவு கஷ்டமா இருக்கு, அதோட ஏஎலே பரவாயில்லை அப்படின்னு தோணும். இப்ப நீங்க மறந்துருப்பீங்க, சரியா, ஓயலை மறந்துருப்பீங்க. ஓயல் பாஸ் பேப்பரோ இல்லாட்டி ஓயல் இதையோ தொட்டு பாருங்க ஒருக்கா, பேப்பர் எடுத்து பாருங்களேன் ஒருக்கா, இலக்கண பேப்பர் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு கொஞ்சமே குழப்பம் ஆயிக்கும். என்னடா இதோட ஏஎலே பரவாயில்லை, ஏஎல் சிம்பிள் மாதிரி இருக்கும். உண்மைக்குமே ஏஎல் சிம்பிள் தான், ஏஎல தமிழ் பாடம் சிம்பிள் தான், ஓயலை விட ஏஎல் சிம்பிள் தான் பிள்ளை. ஆனா அதை உங்களுக்கு ஓயலே பரவாயில்லன்னு நீங்க நினைப்பீங்க, இல்ல, ஏஎல் தான் சிம்பிள். சரி, ஏஎல் தான் என்ன சிம்பிள். நீங்க இப்போ ஓயலே தாண்டி வந்துட்டீங்க, ஓயல்ல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல அந்த 40 MCQவும் உங்களோட பாடப்பரப்புகள் இருந்து வந்தாலும் அது ஒரு பரந்துபட்ட ஒரு இது. ஆனால் இது 20 MCQ தான் இலக்கணம். ஆனால் அது என்ன, குறிப்பிட்ட விடயப்பரப்புகள் இருந்து தொடர்ந்து வரைதான் தொடர்ந்து வருது. சரி, ஆனா நீங்க இந்த ஓயலே பாஸ் பண்ணி ஏழுக்கு வந்துட்டீங்க, அப்ப உங்களுக்கு ஏழு இன்னும் சிம்பிள். இங்க இருந்து இங்க பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, பட் என்ன பொறுத்தவரை இங்கே இருந்து இங்க பார்க்க இது கஷ்டமாக்கி, இங்கே இருந்து இங்க பார்க்க இது ஈஸியாக்கி, கடந்து வந்த பாதையை பின்னால திரும்பி பார்க்கும்போது கஷ்டமாயி என்ன செய்யறது. சரி, ஆனா உண்மையாக்கியம் ஓயில் கஷ்டம் தான், ஓயில் கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு இல்லை, எல்லா பாடமும் இப்படித்தான். ஏல் பரவாயில்லை அதோட. சரி, அப்ப இப்ப பிள்ளையிலே நான் இதுல ஒவ்வொரு நூல்களை பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இதுல எழுந்த பக்தி சாரா இலக்கியங்கள் நூல்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நான் இது தருவேன், நோட்ஸ் தருவேன். சரி, நோட்ஸ் என்ன தருவேன். ஒரு கேள்வி பார்ப்போம், அடுத்த மிச்ச கிளாஸ்ல இன்னொரு மத்த கேள்விகளை பார்ப்போம். சரி, 3வது கேள்வி என்னண்டா, ஏன் இது பக்தி காலம், பக்தி நெறி காலம்? சரி, பல்லவர் காலத்துல பக்தி இலக்கிய காலம் என்று ஏன் அழைக்கிறாங்க, அதுக்கான காரணங்களை குறிப்பிட்டு விளக்குங்க என்ற கேள்வி வந்திருக்கு. சரி, பல்லவர் காலம் ஏன் பக்தி நெறி காலமாக அழைக்கப்படுது? சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பல்லவர் காலம். சொல்லுங்க பாப்போம் ஒரு ஆள்.
முதலாவது போய் வேறெந்த காலத்திலையும் எழுந்தது போல அதிகளவான பக்தி இலக்கியங்கள் இந்த காலத்துல என்ன எழுந்திருக்கி. வேற எந்த காலத்திலையும் எழல, இந்த காலத்துல தான் எழுந்திருக்கி. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். சரி, அது என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்க விளக்குவீங்க. உலகியலுக்கு முதன்மை அளித்து வந்த சமுதாயம் என்னது? பக்தி உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விளக்கிச்சு. உலகியல் காதல், உலகியல் வாழ்க்கைக்கு முக்கியம் கொடுத்த சமுதாயம் பக்தி நெறி கடவுள்களுக்கு என்ன செய்யுது? முக்கியத்துவம் கொடுக்க வெளிக்கிட்டுச்சு. அதனாலையும் என்ன அதிகளவான பக்தி இலக்கியங்கள் தோன்றிச்சு. சரியா? தமிழ் இலக்கிய வரலாற்றுல பெருவாரியாக பக்தி இலக்கியங்கள் தோன்றியமையால இந்த காலத்தை பக்தி நெறி காலம், பக்தி இலக்கிய காலம் என்று சொல்லுவாங்க. அதான் மெயின் பாயிண்ட்ஸ். சரியா? அதிகளவான பக்தி இலக்கியங்கள் தோன்றிச்சு. சரி, அதை நீங்க அதை வச்சுக்கொண்டு நீங்க விளக்கினா சரி. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் என்னென்ன பாடினாங்க, எப்படி எப்படி தண்ணினாங்க, அதுக்கு உதாரணத்தை வச்சுக்கொண்டு எழுதினா சரி. சரியா? உங்களுக்கு தெரியும் நம்ம திருவாசகம் இருக்குத்தானே? திருவாசகம் யார் எழுதினே? சொல்லுங்க பாபு. மாணிக்கவாசர். மாணிக்கவாசர். இந்த மாணிக்கவாசர் எழுதின திருவாசகத்தை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தது யாரு? நம்மட யாரு? ஜியு போப். ஜியு போப் என்பவர் தான் இங்கிலீஷால மொழிபெயர்த்தார், ஆங்கிலத்தால மொழிபெயர்த்தார். அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். சரியா? அவர் என்ன ஒரு கிறிஸ்தவ மத பிரச்சாரம் செய்யற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். அவரு தன்னோட மதத்தை பரப்ப வந்திருக்கிறார். சரியா? பரப்ப வந்த இடத்துல இந்த திருவாசகத்தை என்ன செஞ்சு அவர் கொஞ்சம் வாசிச்சு படிச்சோன்னு அந்த திருவாசகம் வந்து கவர்ந்துட்டு, திருவாசகம் என்ன அவரை ஈர்த்துட்டு. சரியா? அது அவரது உள்ளத்தையும் என்ன செஞ்சுட்டு அந்த திருவாசகம் ஈர்ந்துட்டு கவர்ந்துட்டு, அதனாலதான் அவர் மொழிபெயர்த்தார். அப்ப ஜியு போப்பிட மனசையே அந்த திருவாசகம் கவர்ந்திருக்கின்றால் அது ஒரு அவ்வளவு பக்தி நெறிக்காலம் என்று சொல்றதுல எந்தவித தப்பும் இல்லை. கிறிஸ்தவாக்கள் தங்களோட சமயத்தை பரப்ப வந்த இடத்துல அந்த பாதிரியார், அந்த கிறிஸ்தவ சமய பாதிரியார் ஒரு நூலை படிச்சு அவரே அதுல ஈடுபாடு ஆகிட்டாருண்டா அதுல சொல்லலாம் பக்தி நல்லா என்ன உச்ச லெவல்ல இருந்திருக்கி. இந்த திருவாசகம் இந்த நூலும் என்ன நல்லா கிளியரா இருந்திருக்கி. ஒரு ஆளையே எடுக்கக்கூடிய சக்தி அந்த நூலுக்கு இருந்திருக்கு. சரி, அவ்வளவு ஒரு வெளியிடான ஒரு நூலா இருந்திருக்கு, வெளியிடான ஒரு காலமாவும் இருந்திருக்கு. சரியா? அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்த சிற்றிலக்கியங்களும் பக்தி இலக்கிய மரபு சார்ந்தவையாகத்தான் காணப்படும். சரியா? அதையும் நீங்க என்ன கொடுத்து எழுதலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரியா? அந்த நான் ஏற்கனவே சொன்னதான் நாயகன் பாவனையை வச்சு கொண்டு திருமால நாயகனாக கொண்டு பாடுமிடத்தில் காதல் கைகூட அந்த இதுல வருது. காதல் வந்து நிறைவேறாட்டி மடலேறுறது. சங்க காலத்துல படிச்சோம். சரி, அது இங்கேயும் வருது. மடலேறுது. சரி, மடலேறி தன்னை தானே மாய்ச்சிக்கிற இதெல்லாம் இருக்கு. ஆண்டாள்ல பாடல்கள் அதை காணலாம். சரியா? அப்படி இருக்கு. ஓ, சொல்லுங்க. இந்த பல்லவர் காலத்துல வந்துட்டு பெண்கள் தானே மடல் ஏறுவாங்க. ஓ, ஆண்கள் தான் சங்க காலத்துல மடல் ஏறினது. பெண்கள் வந்து பல்லவர் காலத்துல மடல் ஏறுவாங்க. சரியா? காதல் வந்து நிறைவேறாத விடத்து பெண்கள் என்ன செஞ்சாங்க? மடல் ஏறி தங்களோட உயிரை மாய்ச்சு கொண்டாங்க. சரி, அது ஆண்டாள்ல பாடல்கள் நீங்க என்ன செய்யலாம்? குறிப்பிட்டு எழுதலாம். சரி, இன்னொரு கேள்வியும் பார்ப்போம். நான் இதுக்கு நோட்ஸ் போட்டு விடுவேன். கைக்கிளை பெருந்திணை மரபு வந்து பல்லவர் காலத்துல கையாளப்பட்டிருக்கும் ஆற்றினை விளக்குக. இப்படி ஒரு கேள்வி வந்திருந்துச்சு, ஃபைனலுக்கும் வந்திருந்துச்சு. சரியா? கைக்கிளை பெருந்திணை உங்களுக்கு தெரியும். கைக்கிளை என்றா என்ன, பெருந்திணை என்றா என்ன? சொல்லுங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சங்க காலத்துல படிச்சது. கைக்கிளை என்பது சொல்லுங்க. ஒருதலை காதல். ஒருதலை காதல். பெருந்திணை என்பது பொருந்தா காதல். பொருந்தா காதல். சரியா? இது வந்து சங்க காலத்துல இருந்து இருக்குது. சரியா? சங்க காலத்துல இருந்து என்ன இருக்குது? தனக்கு உவமை இல்லாத தலைவன் இறைவனை தலைவனாகவும் அடியார் தம்மை தலைவியாகவும் கொண்டு பாடிய பாடல்கள் எல்லாமே ஒருதலை காதல். ஆண்டாள் பாடிய பாடல்கள் என்ன? ஒருதலை. இறைவனை காதலனாக நினைச்சு கொண்டு தன்னை காதலியாக நினைச்சு கொண்டு பாடிடுமா? அது உவமையாகுமா? இல்ல. ஒத்து போகுமா? இல்ல. அப்படி பாடுறதுலாம் ஒருதலை காதல். சரியா? அப்படி பாடுறதுல என்ன? ஒருதலை கைக்கிளைக்குள்ள வரும். சரியா?
கைக்கிளைக்குள்ள வரும். தலைவன் வந்து பருவமடையாத பெண்ணை கண்டு காதல் கொள்ளும் கைக்கிளை மரபு பல்லவர் காலத்துல பக்குவமடையாத ஆன்மா பக்குவம் அடைந்த இறைவனை விரும்பி பாடுவதாக பின்பற்றப்படுது. சரியா? பக்குவம் அடையாத ஆன்மா, நம்மட ஆன்மா என்ன பக்குவம் அடையல, ஒரு பக்குவம் வரல, ஆனா பக்குவம் அடைஞ்ச இறைவனிடம் நாம் என்ன செய்யறோம், விரும்புறோம். அதனால அது பெருந்திணை என்று சொல்றது. பெருந்திணைன்னா என்ன, பொருந்தா காதல், வயசுக்கேற்ற காதல் இல்லை. அதே மாதிரிதான் பக்குவம் இல்லாத நம்மட ஆன்மா வந்து பக்குவம் அடைஞ்ச இறைவனை என்ன செய்யுது, விரும்புறது. அது என்ன, பெருந்திணை. இப்படி வச்சுக்கொண்டு பாடல்கள் பாடினாங்க. சரியா? இது நிறைவேறாத விடத்து என்னென்ன செஞ்சாங்க. சரியா? இது நிறைவேறாத விடத்து கைக்கிளையில என்ன செஞ்சாங்க, மடல் ஏறினாங்க. சங்ககால இலக்கியத்துல கைக்கிளை வந்து இந்த பெரும்பாலும் வந்து ஆண்களுக்குரியதாக இருக்க, பக்தி இலக்கிய மரபுல அது பெண்களுக்குரியதாக அமைஞ்சிட்டு. சொன்ன அந்த முதல் சொன்ன மாதிரி கைக்கிளை மரபு வந்து முதல்ல ஆண்களுக்கு தான் உரியது, ஆனால் பல்லவர் காலத்துல பெண்களுக்குரியதாகிட்டு. சரியா? பெண்களுக்கு உரியதாகிட்டு. இதுல நீங்க ஆண்டாளோட கதைகள், நான் அப்போது சொன்ன கதைகளையும் போட்டு எழுதலாம். அது மட்டும் இல்லாம பக்தி சாரா இலக்கியங்கள்லையும் இந்த கைக்கிளை மரபு என்ன செய்யுது, அரசண்ட புகழ் பாட ஒரு உத்தியாக பின்பற்றப்படும். சரி, இதையும் நோட் பண்ணுங்க. பக்தி சாராத இலக்கியங்கள்ல அரசண்ட புகழ் பாடுறதுக்கு ஒரு உத்தியாக இது பின்பற்றப்படுது, கைக்கிளை மரபு. சரி, அதில் நீங்க என்ன செஞ்சு கொள்ளையிலும் எடுத்துக்கொள்ளையிலும். சரி, நாளைக்கு கிளாஸ்ல மிச்ச கேள்விகளை நான் என்ன செய்வேன், படிப்பிப்பேன். இன்னும் ஒரு 5 கேள்விக்கு அதை படிப்பிப்பேன். சரியா? ஓகே, நான் இந்த கேள்விகளை போட்டு விடுவேன், எழுதி வைங்க. சரியா? நான் இந்த புக் போட்டு விட்டேன் தான், அந்த புக்ல பாருங்க. சரி டீச்சர், ஓ, அந்த பகுப்பதையில வந்துட்டு பத்தி எக்ஸாம் வைக்கிறேன்னு சொன்னதானே, அது எப்ப? பகுபதத்துல வெப்பம் தான் பார்த்தேன். வெயிட் பண்ணுங்க, ரெக்கார்டிங் சொல்றேன். பகுபதத்துல வெப்பம்